அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ ஆசியா. சந்திரனின் தசாபுத்தி காலங்கள் நடைபெறும் காலத்தில் என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சந்திரன் 6, 8, 12 இந்த ஸ்தானங்களில் அமர்ந்து தசாபுத்தி நடத்தும்போது கடுமையான பிரச்சனைகளால் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். ஓகேங்களா? இந்த மாதிரி சூழ்நிலைகளில் என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சந்திரன் அப்படின்னா தாய். ஸோ தாய்கிட்ட வாரத்துக்கு ஒரு முறை அல்லது மாதத்துக்கு ஒரு முறையாவது தாயார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் பெண் தெய்வங்களுக்கு திங்கக்கிழமை அல்லது திங்கக்கிழமை மேக்ஸிமம் பண்ணுறது கிடையாது. செவ்வாய் வெள்ளிலாம் கோவிலில் பூஜை பண்ணுவாங்க, அபிஷேகங்கள் பண்ணுவாங்க. தினமும் பண்ணக்கூடிய தெய்வங்களாக இருந்தால் பால் அபிஷேகம் பண்ணுறது, தயிர் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி நபர்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் என்ன வேணாலும் பண்ணலாம். மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது, குளிப்பாட்டுறது, அவங்கள வந்துட்டு சாப்பாடு ஊட்டி விடுறது, இது மாதிரி உங்களால் எந்த வகையில் அவங்களுக்கு உதவி பண்ண முடியுமோ அந்த வகையில் நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். அதுவுமே ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். ஓகேங்களா? அதே போல் பெண் தெய்வங்களுக்கு வெள்ளை கலர் வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்வது, இதையும் நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். முக்கியமாக சந்திரன் அப்படின்னா இரவுக்கு அதிபதி சந்திரன். அப்போது பௌர்ணமி தினத்தன்னைக்கு இரவில் நீங்கள் கிரிவலம் செய்வது ரொம்ப 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 நல்லது. கிரிவலம் செய்ய முடியாது, நாங்கள் வயசான காலகட்டத்தில் இருக்கோம், நடக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா, நீங்கள் பௌர்ணமி நிலா வெளிச்சத்தில் நீங்கள் ஒரு 1 ஹவராவது உட்காந்து சந்திர பகவானுடைய நாமங்கள் சொல்லி உங்களால் முடிஞ்சது ஒரு கோவிலில் உட்காந்து, இப்போது சென்னை சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா கோவிலில் பாமன் சுவாமி கோவிலில் தங்குறதுக்கே அலோவ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கோவில்களில் நீங்கள் தங்கலாம். தங்கி உங்களால் பண்ண முடிய அர்ச்சனைகள் பண்ணலாம், ஆராதனைகள் பண்ணலாம். ஓகேங்களா? அல்லது நீங்கள் அமைதியாக உட்காந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுறது கூட ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது சந்திரன் உங்களுக்கு எந்த வகையான துர்பலன்களையுமே கொடுக்க மாட்டார், நல்ல பலன்களை மட்டுமே கொடுப்பாரு. நன்றி, வணக்கம்.